ஹலோ, நான் கிருஷ்ணா பேசுகிறேன். என்னுடைய முழு பெயர் முத்துகிருஷ்ணா. வெல்கம் டு த ஷோ உள்ளத்தின் உணர்வு. கதையை கேளுங்க, நான் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி ஒரு குட்டி கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கதையுடைய தலைப்பு முனிவரும் 3 பேரும். இந்த கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். சரி, இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 குடும்பம் இருக்குது. இப்போ இந்த 3 குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயந்தான் இந்த கதையே. இப்போது 3 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாமி படத்துக்கு முன்னாடி நின்று ரொம்ப அழுது புலம்பி வேண்டுறாங்க. ஐயா, இது நாள் வரைக்கும் நான் வேலை பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி வேலையே இல்லாமல் நான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி 3 பேருமே வருத்தப்படுறாங்க. என்ன சொல்கிறது, கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து ஒரு முனிவர் வந்து வராரு. அப்போ அந்த முனிவர் வரையில் என்ன ஆகுதுன்னா, அந்த முதல் நம்பர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போய் நின்றுட்டு வெளியில் நின்னோடனே என்ன பண்ணுறாரு, ஐயா அப்படின்னு கூப்பிடும்போது, யார் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து வெளியில் வரோம். வெளியில் வந்தோன்னே அந்த முனிவரை பார்த்தோன்னே, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி, உட்காருங்கய்யா, என்னங்கய்யா வேணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த முனிவர் சொல்வார், கொஞ்சமாக தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான், உள்ளே போயிட்டு அவருக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான். இவரும் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த முனிவர் வந்து உடனே அவன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா நீ வந்து எதுவும் அழுதியா, வெளியில் வரைக்கும் உன்னுடைய சொந்த குரல் கேட்குது, சாமிகிட்ட எதுவும் வேண்டி அழுதுட்டு இருந்தியாப்பா, என்னப்பா எதுவும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனே இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். எதுவும் மறைக்காமல் சொல்லுப்பா, நீ அழுது வந்து வெளியில் வரைக்கும் கேட்குது, கேட்டதுனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். உடனே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அவன் சொல்லிடுறான், ஐயா நான் இது மாதிரி வேலை பார்த்தேன், இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னே எனக்கு தெரியல, அதுக்கு எந்த வழியும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்டையுமே புலம்புறான். புலம்புனோடனே அவர் வந்து உடனே ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் சொல்கிறது கேட்குறியா, சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னபோது, இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் இந்த திசைக்கு நீ போனீன்னா உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்கய்யா. அதே நேரத்தில் அவன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னை 3 நாள் கழித்து வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ இதே மாதிரி 2வது உள்ள நபர் அவனுடைய வீட்டுக்குமே போகிறார். அவன்கிட்டையும் அதே மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவன்கிட்ட சொல்லல என்ன சொல்கிறாருன்னா, அந்த மலையை சொல்கிறாரு, ஆனால் வேற ஒரு திசையை சொல்கிறாரு. நானும் இதே மாதிரி 3 நாள் கழித்து நான் வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 3வது உள்ள வீட்டுக்குமே போகிறார். அப்போ 3வது உள்ள வீட்டுக்கும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவன்கிட்டையும் அதே மலையை சொல்கிறாரு, ஆனால் வேறு திசையை சொல்லிடுறாரு. இங்கே போனீங்கன்னா அவனோட கஷ்டம் வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் 3 நாள் நான் கழித்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இந்த 3 பேர் என்ன பண்ணுறானுங்க, உடனே வந்து அந்த மலைக்கு போகிறானுங்க. அப்போ அந்த மலைக்கு போனோன்னே அவர் சொன்ன மாதிரி அதே மலைக்கு போயிட்டானுங்க. அதே நேரத்தில் அவர் சொன்ன அதே திசைக்கு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பிரிஞ்சு அந்த திசைக்கு போயிடுறாங்க. ஆனால் அந்த திசைக்கு போகும்போது அந்த முதல் போகிறான் பார்த்தீங்களா, அப்போ அவனுக்கு அந்த திசை போயிட்டான். போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சுற்றி முற்றி பார்க்குறான், ஒரு கல் மட்டும் தான் இருக்குது. அந்த முனிவர் வந்து ஏதோ இருக்குன்னு சொன்னாரே, ஆனால் எதுவுமே இல்லையே, சுற்றி முற்றி பார்த்தா ஒரு கல் மட்டும் தான் இருக்குது. ஒரு வேளை இந்த கல்லை தான் சொல்லியிருப்பாரோ, இந்த கல்லை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அவன் யோசிக்கிறான். அந்த கல்லுக்கிட்ட போகிறான். அந்த கல்லுக்கிட்ட போனோடனே அந்த கல்லை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வழுவழுப்பு தன்மையோடு இருக்குது. கல் ரொம்ப நல்லா இருக்கே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது, சரி ஏதோ வந்து ஒரு சிலையை வடிவம் வச்சுட்டு நம்ம சந்தையில் போய் விற்றுடலாம் அப்படின்னு வந்து அவன் நினைக்கிறான். கண்ணை மூடி தியானம் பண்ணோன்னே அவனுக்கு மனசில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து அவனுடைய மனசில் வந்து வருது. சரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கல்லில் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணை வந்து நம்ம வடிவமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறான். அவனும் அதோடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிட்றான். இப்போ அந்த 2வது சொன்னேன்னு பார்த்தீங்களா, அவனுமே வந்து அதே மாதிரி அவன் சொன்ன அதே மலைக்கு போயிடுறான். அதே திசைக்கும் போகும்போது அவனுக்கும் அதே கல் தான் கிடைக்குது. அவனும் அதே மாதிரி தான் யோசிக்கிறான். அதாவது என்னடா முனிவர் இந்த மாதிரி சொன்னார், ஆனால் வந்து கல் தானே இது இருக்குது அப்படிங்கும்போது, சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கும் யோசனை வந்துடுது. யோசனை மட்டும் இல்லாமல் அந்த கல்லை பார்த்தா அந்த கல் வந்து ரொம்ப கரடுமுரடான கல் தான் அவனுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரி இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னும் போது யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம கொஞ்சம் நேரம் கடவுளை வந்து கும்பிட்டு தியானம் பண்ணுவோம் நினைக்கிறான். தியானம் பண்ணோன்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்கம் உருவம் வந்து அவனுடைய மனசுக்கு வந்து வருது.
சரி அப்போது இதை வந்து லிங்கம் செஞ்சுட்டு நம்ம கொண்டு போய் சந்தையில் வித்துடலாம் அப்படின்னு அவனு நினைக்கிறான். இந்த 3வது உள்ளவனும் அதே மாதிரி அந்த மலைக்கு போயிடுறான். அவர் சொன்ன அதே திசைக்கு போனான். திசைக்கு போனோன்னா சுற்றி முற்றி பார்த்தா அவனுக்கும் அதே மாதிரி தான் கல் கிடைக்கிது. இது என்னடா அது, நம்ம பார்த்தா அழுதுகிட்டு இருந்தோம், கடைசியில் சரி முனிவர் சொன்னாரேன்னு வந்தால் ஒரு கல் தான் இருக்குது, இதை வச்சு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் வாட்டு போயிடுறான். இப்போ இது போனோன்னே என்னென்னா இந்த 3 நாள் ஆயிடுது இல்லையா. இந்த 3 நாள் ஆனோடனே இந்த 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா அவங்க செஞ்ச சிலையை வந்து ஊருக்கு கொண்டு வந்து சந்தையில் விற்கிறாங்க. அப்போ இதை வாங்குறக்காண்டி நிறைய பேர் வராங்க. ஏன்னா சந்தை இல்லையா, அதனால் எல்லா பொருளுமே இருக்கும். அதை வாங்குறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஒரு பக்கம் விற்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பக்கம் வாங்குறதுக்காக நிறைய பேர் வராங்க. இப்படி வரும்போது இந்த முதல் செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பரதநாட்டியம் அழகாக ஆடக்கூடிய ஒரு பரதநாட்டியம் பெண் அந்த வடிவம் வந்து வடிவமைச்சிருக்கான். இது பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண் எவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்கீங்க, அதே நேரத்தில் இந்த கல்லும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு வழுவழுப்பு தன்மையோடு இருக்குது, எனக்கு வந்து இந்த சிற்பம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு காசு கொடுத்து வாங்கிக்கிறான். சரிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இவனுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. சரி நமக்கு வந்து இந்த அளவுக்கு காசும் கொடுத்துட்டான், நம்மளும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்குது. சரி அதே மாதிரி இந்த 2வது உள்ளவன்ட்டையும் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கிறதுக்காக ஒருத்தன் வரேன். மிகப்பெரிய ஒரு பக்தன், நல்லா கேட்டுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு ஈஸ்வரனுடைய பக்தன், அதாவது சிவன் பக்தன். அந்த சிவன் பக்தன் என்னென்னா இந்த லிங்கத்தை பார்த்தோன்னே பிரமிச்சு போய் நிற்கிறான். பிரமிச்சு போய் நின்னோடனே உடனே அவன்கிட்ட கேட்குறான், இது எப்படிப்பா செஞ்ச, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்துட்டு அவனும் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்கய்யா நான் வந்து மனசில் நினச்சேன், லிங்கம் தான் எனக்கு வந்துச்சு, உடனே நான் செஞ்சுட்டேங்கய்யா அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். சரி இதை நான் வாங்கிக்கிறேன், இதை வாங்கிட்டு என்னுடைய நான் கோயில் கட்டுறேன், அந்த கோயில் கருவறையில் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறான். ஐயா நான் செஞ்ச சிலை வந்து உங்களுடைய கோயில் கருவறையில் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அதிகமான பணத்தை கொடுத்து அந்த சிலையை வந்து வாங்கிக்கிறார். அவன் வந்து டக்குன்னு கேட்குறான், என்னங்கய்யா இவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க இந்த சிலைக்கு அப்படிங்கும்போது, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலை அவ்வளோ அழகான சிலை மட்டும் இல்லைங்க, குறிப்பாக இந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீ லிங்கம் தான் வடிவமைச்சிருக்கிற, ஒரு பக்கம் வந்து அழகாக இருக்குது, அதாவது வழுவழுப்பு தன்மை இருக்குது, ஒரு பக்கம் நல்ல வழுவழுப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த சிவனுடைய உருவமே வந்து வந்திருக்கு. இது ரெண்டையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, இது மாதிரி ஒரு சிற்பம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதனால தான் இந்த பணத்தை நான் கொடுக்குறேன், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது கையெடுத்து கும்பிட்றான். 3வது உள்ளவன்ட்ட தான் எதுவுமே கிடையாது. சரி இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 3 நாள் கழித்து இந்த சந்தையில் தான் வந்துட்டு அந்த முனிவர் 3 நாள் கழித்து வரேன்னு சொன்னா இல்லையா, அதனால் அந்த முனிவருமே வந்துடுறார். அந்த முனிவரை பார்த்தோன்னே இந்த 3 பேருமே வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த முதல் உள்ளவன் சொல்கிறான், முதல் உள்ளது மட்டும் இல்லை 3 பேருமே சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் என்னவோ நடக்க போதுன்னு நினச்சோம், ஆனால் வந்து கல் தான் சொன்னீங்க, நாங்கள் அதை வச்சு செஞ்சு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிற்பத்தை செஞ்சு கொண்டாந்து நாங்கள் விற்றுட்டோங்கய்யா, எனக்கு இந்த அளவுக்கு காசு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம்யா, நான் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணை நான் வடிவமைச்சு கொண்டு வந்துட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு காசு வந்திருக்குன்னு முதல் உள்ளவன் சொல்லிட்டான். 2வது உள்ளவன் வந்து சொல்கிறான். 2வது உள்ளவன் சொல்லும்போது, ஐயா எனக்கு கரடுமுரடான ஒரு கல் தான் கிடச்சிச்சு, நான் வந்து ஒரு சிவன் லிங்கத்தை செஞ்சேன், அந்த லிங்கம் வந்துட்டு இன்றைக்கி கோயில் கருவறையில் வந்து வைக்க போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி இந்த முதல் 2 பேருமே வந்து அவருடைய காலில் விழுந்து கும்பிட்றாரு. கும்பிட்டோன்னே 3வது உள்ளவனை பார்த்து அவர் கேட்குற, என்னப்பா நீ சும்மா தான் நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் எதையோ சொல்ல போகிறீங்க நான் நினச்சேன், கடைசியில் போய் பார்த்தா நீங்கள் ஒரு கல்லை தான் சொல்லியிருக்கீங்க, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார், அவர் அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, போடவும் முட்டாள், அந்த கல்லை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவன் உடனே சொன்னேன், என்ன வெறும் கல் தானே, அது வெறும் கல்லே கிடையாது, அது விலை மதிக்க முடியாத ஒரு கல்லுடா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லை பற்றி உனக்கு என்னன்னு தெரியுமா, அந்த கல் வந்து பச்சை மரகத கல் அப்படின்னு சொல்கிறாரு. பச்சை மரகத கல்னாலே பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு கல் தான் பச்சை மரகத கல். அப்போ அவனுக்கு அதுதான் கிடச்சிருக்கு. அதான் அவர் என்ன சொன்னார்னா, நீ சிலையை கூட செஞ்சுருக்க வேணாண்டா, அந்த கல்லை கொண்டாந்து கொடுத்துருந்தீனாலே இன்றைக்கி இந்த ஊர்லேயே நீ தான்டா பணக்காரன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லும் போது, இந்த வரேன், நான் அந்த மலைக்கு போயிட்டு நான் அந்த கல்லை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறார், அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது. ஏன்னு கேட்கும்போது, நான் என்ன சொன்னேன், இந்த மலைக்கு போங்க, இந்த மலையில் இந்த திசைக்கு போங்க, இது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை
நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னு நான் சொல்லி தானே போனேன். இன்னும் அது மட்டும் இல்லாமல் நான் 3 நாள் நான் கழித்து வருவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் எதுக்காக சொன்னேன்னு தெரியுமா? இந்த மலைக்கு போங்க, இந்த மலையில் இந்த திசையில் ஒரு விஷயம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது கல் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த கல்லில் ஒருத்தவனுக்கு நல்ல வழுவழுப்பாக இருந்திருக்கு, அவனுக்கு அந்த வழுவழுப்பான கல்லை வச்சு என்ன செஞ்சு கொடுறோமோ அதை கொண்டாந்து விற்றுட்டான். முதல் போனவன் கல் வந்து ஒரு வழுவழுப்பான கல் இருந்துச்சு, அதில் என்ன சிலையை வடிவமைக்க முடியுமோ அதை செஞ்சுட்டு இங்கே கொண்டாந்து விற்று அவன் இன்றைக்கி காசு வாங்கிட்டான். ரெண்டாவது உள்ளவன் போனால் அவனுக்கும் ஒரு கல் தான் கிடச்சிருக்கு, ஆனால் அதை விட என்னென்னா கரடு முரடான ஒரு கல், ஆனால் அந்த கல்லில் லிங்கத்தை கொண்டாந்து செஞ்சு அவனுக்கும் ஒரு காசு வாங்கிட்டான். இப்போ உனக்கும் அதே கல் தான் கிடச்சிருக்கு, இதில் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிற. அப்போ 3 பேருக்குமே தெரியல அப்படி சொல்லும்போது, அதாவது நமக்கு எது கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம அது மூலியமாக என்னெல்லாம் சரியாக செஞ்சுக்க முடியும், நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அவன் வந்துட்டு இன்னமும் புரிஞ்சிக்கல. 3 நாள் கழிச்சு தானே. அப்போ நான் கொண்டு போயிருந்தேன், அப்படிலாம் முடியாது, 3 நாள் தான் உங்களுக்கு அவகாசம் நான் கொடுத்துருந்தேன், அதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடிகிற அளவுக்கு என்ன பண்ணிக்கணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 3 நாள் சொன்னேன்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த 3 நாளோட முடிஞ்சு போச்சு, அந்த கல்லும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டு போயிடுறாரு. அவன் ஒரு மாதிரி உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அப்போது நமக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடிகிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு எந்த அளவுக்கு நம்ம பயனடைஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும் யோசித்து செஞ்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இது போல் அழகான விஷயத்தை கேட்குறதுக்கு மறக்காமல் என்னுடைய பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பாட்காஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே இருக்குது. ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்லேயும் கேளுங்க, குறிப்பாக யூடியூப்லேயுமே இருக்குது. சேனல் பேர் கிருஷ்ணா லைஃப். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் நாம் சந்திப்போம்.